knight to g5. knight to g5. முதல் புதிரிங்க இல்ல முதல் புதிர் விளையாடுங்க சிறப்பு. அதான் இல்ல முதல் புதிர் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சேன், வேற எதுவும் இல்ல. அதாவது ஒரு எளிமையான ஒரு நைட் கெயின் மாதிரி, விதிமுறைப்படி இல்லாம ஒரு சின்ன ஒரு நைட் கெயின் மாதிரி. rook to d1 அப்புறம் அவ்வளவுதான்மா, முடிஞ்சு போச்சு. அவங்களால எதையுமே நகர்த்த முடியாது. அந்த யானை வந்து அப்சல்யூட் பின்ல இருக்கு. queen to e8. விளையாடுங்க சிறப்பு. அதை விட சிறப்பான நகர் எதுவும் இல்லை. rook to e1. விளையாடுங்க சிறப்பு. அதான் queen to c1. விளையாடக்கூடாது. ஏன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. பான் வச்சு விட்டுடுவாங்க. அதனால தான்மா. விதிமுறைப்படி யோசிங்க, கண்டுபிடிச்சது. queen to c2. விளையாடுங்க சிறப்பு. அதான் queen to g7. விளையாடுங்க சிறப்பு. அதான் the knight to c4. அதுல முதல் விதிமுறைப்படி ஏதாவது வருதா? இல்ல. அப்ப வேண்டாம். அதை விட சிறப்பா நீங்க விதிமுறைப்படியே யோசிங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. எளிதுதான். queen to f7. விளையாடுங்க சிறப்பு. அதான்
ஒரு நிமிடம் கணக்கு வச்சுக்கோங்க. நேரத்தை நீங்களும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு போயிருச்சுன்னா இன்னும் வேகமா யோசிங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். Queen to F3. வேணாமா, அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. குவீன் டு F3 தப்புன்னு சொல்றல மாதிரிட்டா ஒண்ணும் இல்ல. அரசரால தப்பிச்சு போயிட முடியும். அதே நேரத்துல குவீன் டு F3 வெறும் செக் மட்டும்தான். ஆனா இங்க செக்கோட வர ஒரு செக்மேட்டே இருக்கு. அப்ப அதான சிறப்பு. அதனால அப்படி யோசிங்க. இத வேணா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் சொல்ற இனியவை இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்றாரு. இனிய சொற்கள் நிறைய இருக்கு தமிழ்ல மொழியில. அப்படி இருக்கும்போது எதுக்கு தீய சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அது கனி இருக்கும்போது பழம் இருக்கும்போது காயை சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதை ஞாபகம் வச்சு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்மேட்டே இருக்கும்போது நம்ம செக்மேட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், செக்குக்கு இல்ல. சரிங்களா? இங்க செக்மேட்டே இருக்கு. அப்ப அதை கண்டுபிடிங்க. சரிங்களா? செக் குவீன் F3 வெறும் செக் மட்டும்தான். ஆனா அதுவே குவீன் குவீன் F3 வெறும் செக் மட்டும்தான். ஆனா இந்த இடத்துல செக்கோடவே ஒரு செக்மேட் வருது. அப்ப அது என்னன்னு யோசிங்க, கண்டுபிடிச்சிடலாம். Queen to H2. அவ்வளவுதான், சிறப்பு, விளையாடுங்க. அதான் இந்த இடத்துல அது ஒரு செக்மேட் ஃபீச்சரிங்க. அலக்கின்சிடன் அந்த அரசி இந்த மந்திரியால பாதுகாக்கப்பட்டிருக்கு. அரசரை கைது பண்ணி சிறைப்பிடிச்சாச்சு. இருக்கிற இடத்துலயே ஆட்டத்தையும் முடிச்சாச்சு. ஆனா எப்பயுமே எல்லா செக்மேட்டுமே உலகத்துல யார் சதுரங்க விளையாடினாலும் அந்த செக்மேட் செக்கோட தான் வரும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. Rook to 3A. அடுத்த நகர்வு அங்க கிங் டு F2 ஆடுவாங்க. நம்ம ரூக் டு E2 ஆடலாம். ரூக் டு E2 ஆடினா நம்ம யானைய அவங்க மந்திரியை வச்சு வெட்டிட மாட்டாங்களா? வெட்டிடுவாங்களே. அதனால நீங்க தான் அதை காட்சிப்படுத்தி பார்க்கணும். இங்கேயும் அதே மாதிரிதான். அதே மாதிரிதான். இங்க ரூக் A3 வெறும் ஒரு செக் மட்டும் தான். அவங்களால F2ன்ற சதுரத்துக்கு வந்துட முடியும். இதற்கு முன்பு ஒரு திருக்குறள் சொன்னேன்ல, அது மாதிரியே அதை ஞாபகம் வச்சு இதையும் அதே மாதிரி ஞாபகம் வச்சு கண்டுபிடிங்க. இங்க இந்த இடத்துல செக்மேட்டே இருக்கு. அப்புறம் எதுக்கு நமக்கு செக்கு? அப்ப செக்மேட்டோட வர செக்கை நம்ம பண்ணிடலாம். சரி, இதை புதிய நான் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துறேன். ரூக் A3 ஆடினா செக் வருது. கிங் F2 வந்துட முடியும். அதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க. அப்போ கிங் F2க்கு வரக்கூடாது. அரசருக்கு போகிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சதுரம் F2 தான். அப்ப கிங் F2க்கு வரக்கூடாது. கிங் F2க்கு வராத மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தினா அந்த இடத்துல அந்த ஆட்டத்தை அங்கேயே முடிச்சிடலாம். இப்ப அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். Rook to F1. விளையாடுங்க, சிறப்பா தான். என்னன்னு சொல்லுங்க, நானும் சேர்ந்து சிரிப்பேன். என்னை விட்டுட்டு எதுவும் தனியா பண்ணாதீங்க, தப்பு. பார்ட்னர்ஸ் இன் கிரைம், அதுதான். அப்ப என்ன எதுவா இருந்தாலும் என்கிட்டயும் சொல்லணும். சொன்னா நாங்களும் கூட சேர்ந்துக்குவோம், நாங்களும் கூட சேர்ந்து கலாய்ப்போம். அம்மாவை கலாய்க்கிறதா இருந்தா சரி, எதுவா எந்த பொதுநல பணியாலும் நாங்களும் கூட சேர்ந்துக்குவோம். எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க, அவ சேர்ந்து பண்ணுவோம். சார் நான் சிரிக்கல சார். சரி, பார்த்தா சரி, சிரிச்ச முகமா இருந்தீங்களா, அதனால கேட்டேன்.
இது என்னது, நம்ம நீங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம டபுள்ஸ் பக் ஹவுஸ் எல்லாம் விளையாடலாம். அதெல்லாம் கத்து தரேன். அதாவது எப்படின்னா, நம்ம 2 பேரும் ஒரு அணியில இருப்போம். வேற 2 சர்வதேச விளையாட்டு வீரர்கள் வேற அணியில இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி 4 பிளேயர் வேரியன்ஸ் இருக்கு. இதே சதுரங்க பலகை இன்னும் 4ஆ பிரியும். நாம 2 பேர் வந்து ஒரு நிறத்துல ஒரு அணியில இருப்போம். வேற 2 சர்வதேச விளையாட்டு வீரர்கள் வேற நிறத்துல வேற அணியில இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்ச அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்ப யோசிச்சுட்டு கண்டுபிடிங்க. இந்த ஒரே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. Bishop to h2. விளையாடுங்க சிறப்பா தான். Queen to h2. விளையாடுங்க சிறப்பா தான். Queen to h3. விளையாடுங்க சிறப்பா தான். Queen to f1. Queen to f1. விளையாடக்கூடாது. ஏன்னு சொல்லணும். யோசிங்க. அது ஒரே நிமிஷம் வந்துரு. Okay, sir. Sir, knight வச்சு வெட்டிடுவாங்க. நீங்க சொன்னது கேட்டுச்சு சிறப்புமா. அதனாலதான் ஆடக்கூடாது. சரியா? அப்ப இப்ப வேற என்ன விளையாடலாம்னு யோசிங்க, கண்டுபிடிங்க. Queen to g2. விளையாடுங்க சிறப்பா தான். இந்த செக்மேட்டுக்கு பேரு Pure. செக்மேட்டுக்கு பேரு Scholar mate. நல்லா யோசிச்சு சரியா சொல்லுங்க. சரிண்ணா. Sir, skewer-ஆ? Sir? கேக்கலையா? கேக்கல. ஒரு நிமிஷம்.
ஒரு நிமிஷம். சார் இப்ப இருக்குது. கேக்குதா? ஆ சரிம்மா. தெரியல, திடீர்னு ஒரு அறிவிப்பு, மைக்ரோஃபோன் வேலை செய்யல. அந்த செக்மேட் வந்து செக்மேட் ஃபீச்சரிங் அண்ட் அலக்கின்ஸ் கன்மா. சரியா? ஓகே சார். சரி, இப்ப யோசிங்க, அடுத்த புதிரை கண்டுபிடிங்க. முதல் விதிமுறைப்படி இருக்கா? இல்ல. அப்ப கண்டிப்பா ரெண்டாவது விதிமுறைப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. சரி, அப்ப என்னன்னு யோசிங்க. பிஷப் டு h4. பிஷப் டு h4. ரெண்டாவது விதிமுறை என்னன்னு சொல்லுங்க. Look out for forcing moves that will end with checkmate. அப்ப பிஷப் h4 ஆடுறோம், முதல் நகர்வு. அப்போ முதல் நகர்வு பிஷப் h4 ஆடிடுறோம். ரெண்டாவது நகர்வுல எங்க வந்து செக்மேட் வருது? வரல. அப்ப அது கிடையாது. அப்ப பிஷப் h4 கிடையாது. இப்ப அரசருக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு சதுரம் இருக்கா? இல்ல. ஆனா அரசருக்கு தாக்குதல் நடத்துறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒரு முறையான பொருத்தமான தாக்குதலா, ஒரு குட் செக் ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. எங்க இருக்கு? இல்லையேமா. எங்க இருக்கு? எதுவும் இல்லையே. இல்ல. சரி, நம்ம மந்திரி எங்க இருந்தா நம்ம அரசிய h1ல போட்டா அந்த அரசிக்கு ஒண்ணு ஆகாது? பிஷப் g2. g2ல தான் இருக்கணுமா? அதே அதே வழியில, அதே பாதையில வேற சதுரத்துல இருக்க கூடாதா? பிஷப் டு f3. விளையாடுங்க, சிறப்பு. அதுதான் முதல் நகர்வுல அவங்க மந்திரி எடுத்துடுறீங்க. அடுத்த நகரம் அவங்க கேட்டாங்கன்னா பாக்கலாம். முதல் நகர்வுல அவங்க மந்திரி எடுத்துறீங்க. ரெண்டாவது நகர்வுல அந்த வழியில குதிரையை போட்டு தடுத்தாலும் சரி, வேற எது ஆடினாலும் சரி, ஆட்டத்தை முடிச்சிடலாம். அப்ப அந்த விதிமுறைப்படி வந்துருதா? முதல் நகர்வுல அந்த ஆட்டத்தை முடிக்கிறதுக்கான ஒரு விதையை போடுறீங்க. முதல் நகர்வுல அதுக்கு வித்துட்டு ரெண்டாவது நகர்வுல ஆட்டத்தை முடிச்சிடுறீங்க. ரெண்டாவது விதிமுறைப்படி வந்துட்டு. ஓகே.
சரி, இப்ப அடுத்தது கண்டுபிடிங்க. Queen to E3. அதனால நமக்கு என்ன நன்மை இருக்கு? முதல் விஷயம் அது ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு வேணா சொல்லுங்க. Pawn வச்சு வெட்டி. பான் வச்சு வெட்டுறது பிரச்சனை கிடையாது. நேரா என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. அவங்க கிங் தாக்குதல் வருதுதான், உண்மைதான். ஆனா வந்து இப்போ நாம நீங்க D4 விளையாடினா அவங்க என்ன ஆடுவாங்க? D4 E3 சொன்னோம். நீங்க குயின் டு E3 சொல்றீங்களா முதல் நகர்வு? ஆ. அதனால வந்து தாக்குதல் வருதுதான். ஆனா அரசிக்கு பதிலா அரசி தான் போகும். அதனால நமக்கு எந்த நன்மையும் இல்லை. அதுவே இந்த இடத்துல நீங்க புகைப்பட கருவியை பாருங்க. இங்க பாருங்க, இந்த கை இருக்குல்ல, இத வந்து டயகனலா நினைச்சுக்கோங்க. சரியா? இந்த இடத்துல E3ல இருந்து E3ல இங்க ஒரு அரசி இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அரசர் இருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வாட்ச் இங்க இந்த இடத்துல வந்து H6ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது ஒரு டயாகனல். சரியா? இந்த இது ஒரு டயாகனல். இந்த டயாகனல்ல இந்த டயகனல்னு நீங்க டயகனல் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல வழி பாதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த டயகனலுக்கு பேரு H6C1. சரியா? H6C1 இந்த டயகனல் பேரு. சரிங்களா? அந்த டயகனலோட பேரு H6C1. இப்போ இந்த டயகனல்ல இருக்கிற இந்த அரசிய நாம வந்து நகர்த்தாம, அவங்க வேற எங்கேயுமே நகர்த்தாம வச்சிருக்கிறதுக்கு என்ன விளையாடுனா நகர்த்தாம நம்ம தடுக்க முடியும்? அந்த அரசி வந்து அந்த டயகனல்ல இருந்து நகராம தடுக்க முடியும்? Pawn to D4. இல்ல, D4 ஆடினா அவங்க நகராம தடுக்க முடியாது. நம்ம பின் பின் பார்த்தோம்ல, அப்சல்யூட் பின் பார்த்திருக்கோம்ல, அப்சல்யூட் பின் கான்செப்ட் ஆஃப் அப்சல்யூட் பின்ஸ் பார்த்திருக்கோம்ல. அந்த அப்சல்யூட் பின் படி என்ன விளையாடினா அந்த டயகனலையே மையப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த டயகனல்ல இப்போ அந்த டயகனல்ல நம்ம பின் பண்ணிட்டா அவங்க அரசியை நகர்த்த முடியாதுல்ல. அப்போ இப்ப நம்ம அரசியை வச்சும் பின் பண்ணலாம், மந்திரி யானையை வச்சும் பின் பண்ணலாம். இப்ப அவங்களோடத ஒரு பெரிய படை வீரரை நம்மளோட சின்னதா இருக்க ஒரு சின்ன படை வீரரை வச்சு பின் பண்ணாதானே நமக்கு வந்து அதனால நன்மை இருக்கு. அப்ப என்ன விளையாடுனா அப்படி பின் பண்ண முடியும்? அந்த குவீனை வந்து கிங்கோட பின் பண்ண முடியும். கிங் இங்க இருக்கு C1ன்ற சதுரத்துல, குவீன் இங்க இருக்கு E3ன்ற சதுரத்துல. அப்போ இதே டயகனல்ல ஒரு தாக்குதல், இந்த வழியிலேயே ஒரு தாக்குதல் நடத்தினாதான் நாம வந்து அதை பின் பண்ண முடியும். அப்ப அந்த வழியில ஒரு தாக்குதல் என்ன விளையாண்டா நடத்த முடியும்? பிஷப் to C5. நான் சொன்னது இந்த டயகனல்ல, நீங்க சொல்றது இந்த பக்கம் இருக்கிற இந்த இடத்துல. சரியா? நீங்க பிஷப் C5 சொன்னது இங்க இருக்கு. நான் சொன்னது இந்த வழியிலேயே இந்த டயகனல் இந்த பாதையிலேயே ஒரு தாக்குதல் நடத்தணும்னா எப்படி நடத்துறது? அதே மந்திரியை வச்சுதான். இப்ப சொல்லுங்க, கண்டுபிடிங்க பார்க்கலாம். பின்ன்றது என்னமா? அரசிக்கு ஒரு தாக்குதல் நடத்தணும், மறைமுகமா பின்னாடி இருக்க அரசருக்கும் தாக்குதல் இருக்கு. அதான பின்னு, அதான அப்சல்யூட் பின்னு. அவ்வளவுதானே. நம்ம ரொம்ப போட்டு ஆங்கிலத்துல மடப்பானம் பண்ணணும் குழப்பிக்கணும்னு இல்ல. அதான அப்சல்யூட் பின்னு. அப்ப இதே வழியில அதே மந்திரியை வச்சு எந்த சதுரத்துல வச்சா ஒரு தாக்குதல் நடத்த முடியும்? Bishop to G5. விளையாடுங்க, சிறப்பு. அதான் அவங்களால தடுக்க முடியும். சரியா? அவங்க சிப்பாயை நகர்த்தி போட்டு அந்த தாக்குதலை தடுக்க முடியும்.
அவங்க தடுத்தாலும் நம்ம அந்த சிப்பாயை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அவங்க தடுக்காம பின்ல இருந்து நகர்த்திக்கிட்டாங்க, அரசரை நகர்த்திட்டாங்க. அப்ப இப்ப என்ன ஆடலாம்? பிஷப் டு e3. அவ்வளவுதான், விளையாடுங்க, சிறப்பாதான். Queen to c3. விளையாடுங்க, சிறப்பாதான். Queen to a1. விளையாடுங்க, சிறப்பாதான். Queen to c1. விளையாடுங்க, சிறப்பாதான். இந்த இடத்துல அது பெஸ்ட் பாசிபிள் மூவ் ஃபார் ஒயிட் கிடையாது, அவங்க ஆடுறாங்க. சரிங்களா? புதிரோட நோக்கத்துல அதை கொடுக்குறாங்க. அந்த அரசியை சும்மா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அரசியை வந்து அரசருக்கு பக்கத்துல இருக்க சதுரத்திலேயே போட்டு தடுத்துக்கலாம். C1 ஆடணும்னு அவசியம் இல்லை, D1 போட்டுக்கலாம். நீங்க ஒருவேளை அந்த சூழல்ல இருந்தீங்கன்னா அதுதான் ஆடணும். சரி, பார்த்த புதிர் கண்டுபிடிங்க. Queen to e8. Queen to வேணாம், e8 வேணாம், அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. Queen to h4. விளையாடுங்க, சிறப்பு. அவ்வளவுதான். அந்த மந்திரியால தான் இந்த அரசிக்கு தாக்குதல் வருது. அப்போ அந்த மந்திரியே நம்ம நீக்கிட்டு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. Knight to c5. விளையாடுங்க, சிறப்பு. அதான் அவங்க நம்ம மந்திரியை விட்டாங்க, அதுக்கு பதிலாக நம்ம அவங்க குதிரையை எடுத்துக்கணும். அதே நேரத்துல நம்ம குதிரைக்கும் தாக்குதல் இருக்கு, அதனால அதை வச்சு எடுத்துடணும். Knight to e6. Knight to e6. அடுத்த நகர்வு என்ன ஆடுறது? Knight to e6 ஆடுனா இல்ல சார், அது பாடு. அப்ப அதனால அது வேணாம், வேற யூஸ். இல்ல இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து Knight to e6 வந்து சரிதான், விளையாடிடுங்க. அவங்க பானை வெட்டி. இல்ல அதுக்கான நம்ம குதிரையை கொடுத்தோம். முதல்ல நீங்க பானை வச்சு வெட்டிடுவாங்கன்னு சொல்லும் போது அது சரிதான் சொன்னேன்ல, அதை சிப்பாய் வச்சுதான் வெட்டுறாங்க. அவங்க சிப்பாயை வச்சு வெட்டுறது தான் அவங்களுக்கு இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு. இப்போ இந்த இடத்துல வேற நம்ம சாதாரணமா ஒரு குதிரையை கொடுத்தா என்ன பண்ணுவோம்? அதுக்கு பின்னாடி இருக்க யானை எடுப்போம், இல்ல அந்த மாதிரி வேற ஏதாவது கிடைக்கும்ல. அந்த மாதிரி இங்க குதிரையை வந்து கொடுத்துருக்கோம்.
அரசருக்கு ஒரு தாக்குதலோட அது வந்து ஒரு இன்டர்மீடியேட் மூவ் மாதிரி. இப்ப அரசருக்கு தாக்குதல் வரும்போது அந்த தாக்குதலுக்கு தான் அவங்க பதில் சொல்லணும், வேற வழி இல்ல. அதனாலதான் அவங்க வந்து அந்த சிப்பாயை வச்சு எடுக்கிறாங்க. இப்ப வேற என்ன ஆடலான்னு பாருங்க. Queen to h4. விளையாடுங்க, சிறப்பு. அதுதான் அந்த குதிரை தான் அந்த டயகனல் அந்த ரேங்க்ல அந்த 4th ரேங்க் மறைச்சிட்டு இருந்து அந்த குதிரையை அங்க போட்டு ஒரு தாக்குதல் நடத்திட்டு இந்த இடத்துல பாதுகாப்பா இல்லாம இருக்க அந்த அரசையை எடுத்துக்கணும். So restroom போயிட்டு வரேன்.